வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 நவம்பர் மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையிலே இந்த மாதம் முழுக்க இருப்பாருங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 கிரகங்கள் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வையிலே இருக்குங்க. அதாவது செவ்வாயாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், சனி, இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாருமே குருவோட பார்வையில் இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இப்போ முதலாவதாக பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக மகர ராசிக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது தனுசு ராசி நேர்களை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துலேருந்து உங்களோட ராசியவே பார்த்துட்டு இருந்தார். இப்போது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்ற நிலையில் 8ஆம் இடத்துல இருப்பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. எப்பயுமே ஒரு ராசிநாதன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்னு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த உச்ச குரு உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை பார்ப்பார். இது மாதிரியான இடங்கள்லாம் பார்க்குறதுனால உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையிலே பெரும்பகுதியான நாட்கள் இருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசு நல்ல கட்டுப்பாடோடு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. அடுத்ததாக உங்களோட பாக்கியாதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா 15 தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல குருவோட பார்வைக்கு வந்துடுவாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட தந்தைக்கு எதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக ஏதாவது நீங்கள் அவருக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது, அது மூலமாக அவர் மகிழ்ச்சி அடைகிறது, இந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயமும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. யாருக்கெல்லாம் திருமணம் அமையாமல் இருந்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் நல்ல திருமண பாக்கியம் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேரேஜ் சரியில்லாமல் 2ஆம் மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க அது. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைனா தயாரிச்சிட்ருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் பெண்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தங்களாக இருக்கட்டும், அசிங்கங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி புதன் குருவோட பார்வையில் இருக்கனால இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்களால் நல்ல நன்மைகள் நடக்கும். அடுத்ததாக உங்களோட ராசிநாதன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கனால உங்களுக்கு மனதளவில் நல்ல உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. இது மட்டும் இல்லாமல் 50 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிரிகள்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய மாதமாக இருக்குங்க இது. மொத்தம் தனுசு ராசி நேயர்கள் பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிநாதன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கனாலையும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் இந்த மாதத்தில் பெரும்பகுதியான நாட்கள் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா விஷயத்துலையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. ஆக மொத்தம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக மகர ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா 7ஆம் இடத்துல உச்ச குரு இருந்து உங்களோட ராசியையும் பார்க்குறாரு, உங்களோட ராசிநாதனையும் பார்க்குறாரு. இது ஒரு நல்ல மேன்மையான ஒரு அமைப்புங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் 7.5 சனியில் ஏகப்பட்ட நீங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. இது மட்டும் இல்லாமல் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷமாகவே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. கவலைப்பட வேண்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நல்ல லாபங்களும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி உச்ச குருவோட பார்வையில் இருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் மேலே இருந்த மன கவலைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தொழில் சரியில்லை, அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, அவங்களுக்கு திருமணம் அமையலை, இந்த மாதிரியான பல விதத்தில் நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே மாறக்கூடிய மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சை உங்களுடைய குழந்தைகள் கேட்கல, அவங்க சரியாக படிக்கலை, இந்த மாதிரியான உங்களுக்கு இருந்த மன கவலைகள் மன அழுத்தங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள்னால நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. காதலிக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல திருமண பாக்கியம் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. அடுத்ததான் தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது.
அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்பெனியில் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியான அங்கீகாரமும், பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இருக்குங்க இது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு மனதளவுல நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்குங்க. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய தொழில் கூட்டாளிக்கும் நெறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்திருக்குங்க. அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமா இருக்குங்க. ஒரு சிலர் உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாரியான ஐடியாஸ் இருந்திருக்கலாம். அது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமா இருக்குங்க இது. அடுத்ததா குடும்பத்த பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு மாதமா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம், ஒத்துமை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இருக்குங்க இது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு சில லட்சியங்கள், ஒரு ஐடியாஸ்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இருக்குங்க இது. பொதுவாவே மகர ராசி நேயர்கள பொறுத்தளவுக்கு ரொம்பவே கடினமான உழைப்பாளிங்க நீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க நெனச்சிட்டு இருந்திருக்கலாம், நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஆனாலும் என்னுடைய உழைப்பெல்லாம் வீணா போகுது. எனக்கு சரியான முன்னேற்றங்கள் இல்ல. அப்படி நெனச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற சரியான பலன் கண்டிப்பா கிடைக்குங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமா இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.